After Gandhi returned to India, on return to India, Gandhi attempt to practice in Bombay failed. ஸோ காந்தியடிகள் வழக்கறிஞராக பணியாற்ற முயன்ற முயற்சி தோல்வியில் முடிஞ்சது. ஆன் ரிட்டர்ன் டு இந்தியா காந்தி attempt to practice in Bombay, but is the failed. He was during this time that he Gujarat the firm in South Africa. It was during this time that Gujarat the firm in the South Africa. So இந்த குஜராத் ஃபர்ம்ஸ்னால் குஜராத் நிறுவனம், அதாவது சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய குஜராத் நிறுவனம் ஒன்று காந்தியடிகளை தொடர்பு கொண்டு அங்கே இருக்கக்கூடிய சட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சி மேற்கொள்ள விரும்பியது. தட் மீன்ஸ் இட் வாஸ் ஹியர் டூரிங் திஸ் டைம் தட் த குஜராத் ஃபர்ம் இன் சவுத் ஆப்பிரிக்கா த சவுத் சர்வீஸ், காந்தியடிகளை அங்கே சவுத் ஆப்பிரிக்காவில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஆஃப் காந்தி ஃபார் அசிஸ்டன்ட் இன் த லா ஷூட். காந்தி அக்செப்டட். ஸோ காந்தி சவுத் ஆப்பிரிக்காவில் இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு ஒத்துக்கணும். காந்தி அக்செப்டட் தி ஆஃபர் அண்ட் லெஃப்ட் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா இன் ஏப்ரல் 1893. ஸோ அப்போ காந்தியடிகள் ஏப்ரல் 1893 சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போகிறார். ஸோ காந்தி ஹேஸ் அசிஸ்டன்ஸ் இன் எ லாஷூட். காந்தி அக்செப்டட் தி ஆஃபர், அவங்க கொடுத்த அந்த இதை ஏற்றுக்கொண்டார். அண்ட் லெஃப்ட் த சவுத் ஆப்பிரிக்கா இன் ஏப்ரல் 1893. காந்தி ஃபேஸ் ரேசியல் டிஸ்கிரிமினேஷன்ஸ் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ காந்தியடிகள் வென்ட் டு சவுத் ஆப்பிரிக்கா. த டைம் இஸ் ஃபேஸ்டு இன் த ரேசியல் டிஸ்கிரிமினேஷன்ஸ் அவர் ஃபஸ்ட்டு சந்தித்தார். ரேசியல் டிஸ்கிரிமினேஷன் இனவெறி வேறுபாடு, இனவெறியை எதிர்கொண்டார். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்ஸ் இன் த சவுத் ஆப்பிரிக்கா ஆன் ஹிஸ் ஜர்னி Durban to Pretoria. So Gandhi, the journey from the Durban to Pretoria at a Pietermaritzburg, the railway stations. He was physically thrown out of the first class compartment. ஸோ அவரை ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்லேருந்து பெட்டியிலேருந்து ஸோ அவரை வெளியேற்றப்பட்டார்கள் அந்த ரயிலில். ஸோ அவர் ஜேர்னி பண்ண அந்த ரயிலில் ஃபஸ்ட்டு கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்லேருந்து அவரை இறக்கி விட்டாங்க. காந்தி வாஸ் டிட்டர்மைன்ட் டு ஃபைட். ஸோ இதுக்கு எதிராக ஃபைட் பண்ணுறாரு. ஸோ இன் திஸ் டாபிக் காந்திஜி the attempt to practice in Bombay is failed. During these times is Gujarat firms even offer is a service to in South Africa. Gandhi accepted this offer, left to the South Africa in April 1893. Gandhi faced the racial discriminations for the first time on South Africa. Gandhi was journey from Durban to Pretoria. The Pietermaritzburg, the railway station, he was physically thrown out of the first class compartment. Gandhi was determined to fight. Gandhi called a meeting of the Indians in the Transvaal and escorted them to the farm, an association to seek the redress of the grievance. That means, so காந்தியடிகள்
த டிரான்ஸ்வரில் இந்திய மக்கள்களின் இருக்கவர்கள் எல்லாம் கூட்டி தங்களுடைய குறைகளை கிரிவினன்ஸ்னால் குறைகள் இந்த கிரிவினன்ஸ் எல்லாம் நீக்குவதற்காக அவங்களுடைய குறைகளெல்லாம் வெளிப்படுத்தி களைவதற்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். ஒரு குழு, ஒரு அசோசியேஷனை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். காந்தி கால்ட் எ மீட்டிங் டு த இண்டியன்ஸ். ஸோ ஒரு மீட்டிங்ஸ் காந்தி அழைக்கிறாரு. எங்கன்னா இந்த டிரான்ஸ்வால் அண்ட் எஸ்கார்ட்டட் தம் டு ஃபார்ம் அன் அசோசியேஷன், ஒரு அமைப்பு, ஒரு சங்கத்தை ஏற்படுத்தணும். டு சீக் த ரெட்ரஸ் ஆஃப் தி கிரிவினன்ஸ், அவருடைய குறைகளை போக்குவதற்காக. He continued to hold such a meeting. So continued to காந்திஜி என்ன பண்ணுறாருன்னா மீட்டிங் கண்டினியூவாக நடத்திட்டே இருக்காரு. த பெட்டிஷன் டு தி authorities about the injustice, நீதிக்கு எதிராக, அநீதியாக செயல்படுவதற்கு எதிராக, which were in the violence for their own laws. So that means என்னென்னா சட்டத்தை மீறும் விதமாக நடந்த அநீதி தொடர்பான நிறுவனங்களுக்கு மனுக்களை அளித்தார் காந்திஜி. Indian Asian Transvaal had to pay the poll tax of 3, the poll tax, the pound. The Indians in the Transvaal had to pay a poll tax of the pound 3, could not own land except in the areas marked for them. ஸோ அந்த டிரான்ஸ்வரில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த இடத்த விட்டு வெளியே போகக்கூடாது. ப்ளஸ் ஒவ்வொரு தலைக்கும் 3 பவுண்டு செலுத்த வேண்டிய அரசு விதித்தது. அவருக்கு மற்ற இடங்களுக்கு இந்த டிரான்ஸ்வரில் வசிக்க பீப்புள்ஸ் could not own land except the areas the market for them. It could not move the outdoors about the 9 p.m. ஸோ அந்த டிரான்ஸ்வால் பீப்புள்ஸு 9 o'clock, அதாவது ஈவினிங் நைட் டைமில் 9 o'clock மேலே எங்கேயும் வெளியே போகக்கூடாது. வித்தவுட் பர்மிட். He launched a struggles against such a unjust law. ஸோ இதற்கு எதிராக காந்திஜி ஃபைட் பண்ணார். ஸோ இன் திஸ் டாபிக் டிரான்ஸ்வரில் காந்திஜி அங்கே வசிக்கக்கூடிய மக்களை வச்சு ஒரு அசோசியேஷன் ஏற்படுத்தணும், அவங்களுடைய கிரிவினன்ஸ் குறைகள் எல்லாம் சொல்லி அதை தீர்க்கணுங்கிறாரு. ஸோ இதற்கு எதிராக அந்த பீப்புள்ஸ் அந்த கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டிரான்ஸ்வரில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு இந்த போல் டேக்ஸாக 3 பவுண்ட் ஒவ்வொரு தலைக்கும் விதிக்கிறார்கள். அந்த டிரான்ஸ்வரில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த இடத்துட்டு வெளியே எங்கேயும் போகக்கூடாது. அது இரவு நேரத்தில் 9 o'clock மேலே எங்கேயும் வெளியே போகலாம். அப்படி போனால் த கிவ் எ பர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதற்கு எதிராக he launched the struggles against the unjust law. Gandhi was introduced to the works of Tolstoy and John Ruskin. So Gandhi was introduced, அதான் அறிமுகம் கிடைச்சது. Introduced to the works for Tolstoy and John Ruskin. He was deeply influenced by, அவருடைய கருத்துக்கள், எண்ணங்கள் அதனுடைய செல்வாக்கு பெற்றிருந்தார். So influenced by Tolstoy, the kingdom of God is within you. என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த டால்ஸ்டாய் என்ன சொல்லியிருக்காருன்னா the kingdom of God is within you. That means கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது. That means கடவுளின் அரசாங்கம், the kingdom of God அப்படின்னா கடவுளின் அரசாங்கம் is within you, உன்னிடம் இருக்கிறது. And after that Asia, the Ruskin, John Ruskins, unto his the laws of this, unto these laws.
So Thoreau's civil disobedience movement, that means a சட்ட மறுப்பு இயக்கம், is John Roskins. அவர் எழுதிய புத்தகம் என்னென்னா Unto This Last. அதே போல் த டால்ஸ்டாய் எழுதின புக்கு த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ. ஸோ இந்த இரண்டு புக்கும் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் செல்வாக்கு பெற்றிருந்தது யாருக்குன்னா காந்திஜி. Gandhi ideas were formed due to the front of the India with the Western thought. So இந்தியா மேற்கத்திய சிந்தனைகள் கலைகளாக அதாவது சேர்ந்த ஒரு இதாக காந்தியடிகள் விளங்கினார். ஸோ காந்திஸோட ஐடியாஸ் எப்படி இருந்ததுன்னா வேர் பர்ஃபார்ம்டு டியூ டு தி ஃப்ரண்ட் ஆஃப் த இந்தியன்ஸோட ஐடியாஸும் த வெஸ்டர்ன் தாட்டும் இருந்தது. த டிஸ்பைட் பீயிங் த டீப்லி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை தி வெஸ்டர்ன் திங்கர்ஸ், மெயின்லி காந்தியோட ஐடியாஸ் எப்படி வெஸ்டர்ன் திங்கர்ஸ். ஹி வாஸ் எ ஹைலி கிரிட்டிக்கல் ஆஃப் வெஸ்டர்ன் சிவிலைசேஷன்ஸ் அண்ட் industrialization. So the highly critical of Western civilization and industrializations. So the critical விமர்சனம் செய்தார். ஸோ அவருடைய வெஸ்டர்னுடைய ஐடியாஸ் தாட் இருந்தாலும் அவர் வெஸ்டர்னுடைய சிவிலைசேஷனையும் இண்டஸ்ட்ரியலைசேஷனையும் காந்திகள் கிரிட்டிசைஸ் பண்ணார், விமர்சனம் செய்தார். த இன்ஸ்பயர் பை by Ruskin, காந்தியடிகள் established the Phoenix settlement. So Phoenix settlement is Phoenix குடியிருப்பு 1905 and the Tolstoy firm, that means a Tolstoy பண்ணையம் 1910. ஸோ அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால காந்தியடிகள் த இன்ஸ்பயர்ட் பை தி ராஸ்கின்ஸ், காந்தி எஸ்டாப்ளிஷ் த ஃபினிக்ஸ் செட்டில்மெண்ட் 1905 அண்ட் தி டால்ஸ்டாய் ஃபார்ம் இன் 1910. த ஈக்குவாலிட்டி, கம்யூனிட்டி லிவிங் அண்ட் டிக்னிட்டி ஆஃப் த லேபர்ஸ். வேர் இஸ் திஸ் செட்டில்மெண்ட்? தே வேர் training the grounds for the Satyagraha, training the ground in Satyagraha.